ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அனுப்புகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் க்யூட்டாக அழகாக சொல்கிறீங்க. ஹலோ குட்டீஸ் சொல்கிறதுமே ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி நம்மளோட குட்டி ஜான்வியோட ஸ்டோரி கேட்க போகிறோம். கேட்கலாமா? என் பேர் ஜான்வி. நான் 2A படித்தேன். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அங்கே ஊரில் 2 பசங்க இருக்குவாங்களாம். அந்த 2 பசங்களுக்கும் ஜாலியாக இருக்குவாங்களாம் எப்போவுமே. ஒரு நாள் அவங்க வேலையே பார்க்க மாட்டாங்களாம். துணி தொகை கூட தெரியலையா. அப்புறமா அவங்களுக்கு என்னது கருவை கூட தெரியலையா எதுவுமே. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லி தருவான்னு சொன்னாங்க. அவ சொன்னா இல்லை சொல்லி தர வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறமா அங்கே ஒரு பாட்டி பிளான் போட்டாங்களாம், நம்ம ஒரு பிக்னிக் போகலான்னு. அவங்க 2 பசங்களையும் விட்டுட்டு நீங்கள் என்ன எல்லா வேலையும் பார்க்க போகிறோன்னா எல்லாத்தையும் ரொட்டீன்லேயே ஏறிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க ஃபாலோ பண்ணாங்களாம். சரி, நம்ம பெரிய குட்டின்னா தந்துட்டாங்களே, நம்மளாம் பெரிய ரொட்டீன்ஸ்லாம் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா பண்ணிட்டே இருக்க போன இடத்துல எதுவுமே ஒழுங்கா கூட கருவலையா, க்ளோத்ஸ் எதுவுமே செய்யலையா. ரூம்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு, பட் அவளால் துணி துவைக்க தெரியலையா. அவள் கண்ணா பிள்ளான்னு துவைச்சு விட்டாளா. அப்புறமா அது ரொம்ப அழுக்கெல்லாம் ஒட்டி இருந்தது. அது காய போட்டாலாம். அவள் யோசிச்சால ரொம்ப அழுக்கா இருக்கு, நம்ம இன்னும் ஒழுங்கா தேய்க்கணும்னு. அப்புறமா அம்மாட்ட கூப்பிட்டாலாம். அம்மா, நீங்க எனக்கு கரெக்டா சொன்னீங்கல்ல, நீங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கன்னு, நீங்க எனக்கு இப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துருங்கப்பா அம்மா, ஏன்னா நான் இந்த பேச்சை கேட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அம்மா சொன்னாங்கன்னா, குட்கல் நான் ஒரு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்களாம். Moral of the story is, parents are not my servants. We should have to try to be independent. The moral of the story is, we should try to be independent and strong. சூப்பராக இருந்ததில்ல ஜான்வியோட ஸ்டோரி? ஆமாம். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரி சொல்லி அனுப்பினோன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் அனுப்பிச்சி விடுங்க. ஓகேவா? நான் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் உங்களோட ஸ்டோரியை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சரி. இன்றைக்கி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். ஓகே, பாய்.